ஹாய் ஆரா ஸ்குவாட். இதான் நம்மளோட சிம்பிள், இதான் நம்மளோட ஆரா ஸ்குவாட் சிம்பிள். ஸோ எல்லாரும் ஆரா ஸ்குவாட் தான் தேடி காட்டுங்க. இது நம்மளோட ஆரோட சிம்பிள். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறோம். எப்படி என்ட்ரி மாசான் சாப்பிட்டீங்க? கரெக்டா பிடிச்சிட்டேன். மிஸ் ஆச்சுன்னா போன் தெரிச்சிடும். vlog நம்பர் 2 நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு vlog ரிலீஸ் ஆயிருந்துச்சு. என்ன vlogனா ஹார்னர்னு ஒரு போட்டோம். ஹார்னர்னு ஒரு கண்டென்ட்ல ஒரு நாய் கூட்டிட்டு போனுச்சு. ஹார்னர்னு போய் கடைசியில என் ட்ரைபோட உடைச்சாதான் மிச்சம். என் ட்ரை வந்தா பின்னாடி வந்தா தெரிஞ்சு பாருங்களேன். அது பேய் வீடுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனான் ஒருத்தன். கடைசியில அங்க போனா பேயும் இல்ல, ஒரு நாயும் இல்ல. அதான் பெரிய கூத்து. நான் நாயாவது இருக்கும்னு நினைச்சேன், ஒரு நாயும். நாய் அடிக்கிற நாய் ரெண்டு சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சிட்டேன். உன்னையே நான் அடிக்கணும் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? இல்ல பேயும் இல்ல. ஆனா பேய் இருந்த மாதிரியே இல்ல. ஆனா நான் சின்ன ட்ரைபேட், நான் கரெக்டா ட்ரைபேட் வச்சிருக்கேன். இது ஒரு ட்ரெண்ட் இருக்கு. என் ட்ரைபேட கரெக்டா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். காத்து அந்த நேரமும் காத்தும் அடிக்கல. இல்ல காத்தும் அடிக்கல. ஆனா ட்ரைபேட் கீழே விழுந்துச்சு. எப்படி விழுந்துச்சுன்னு பாத்தியா? கேமராமேன் ட்ரைபேட் விழுந்தா பாக்கல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த லட்சணம் இப்போ கேமராமேன் லட்சணம் தெரிஞ்சிருக்கும். கேமராமேன் எவ்வளவு அழகா கேமரா எடுக்காருன்னு. ஆமா கரெக்ட் தான். நான் சும்மா தான் சொன்னேன். கேமராமேன் வந்து செகண்ட் போன்ல எடுத்துட்டு இருந்தேன், நான் ஃபர்ஸ்ட் போன்ல எடுத்துட்டு இருந்தேன். சோ நம்ம ஐபோன் வந்து பிக்ஸ்ல இருக்கு, நம்ம ட்ரைபேட் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு. ட்ரைபேட் கரெக்டா இருந்துச்சு. எந்த ஷேக்னஸ்ல கரெக்டான பொசிஷன்ல வச்சிருந்தா, சாஞ்சும் இல்ல, எந்த மாதிரியும் இல்ல, கரெக்டான ஒரு பொசிஷன் இருந்துச்சு. நம்ம திரும்ப நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி சென்ட் ஜோசப் அப்படின்னு திரும்ப சத்தம் என்னாச்சுன்னு பார்த்தா சில்லி சில்லியா நொறுங்கிற மாதிரி கீழே நம்ம ட்ரைபேட் தனியா, போன் தனியா. இங்க இல்ல, இங்க கீழே ஒண்ணும் இல்ல. இங்க கால் இருக்கு, நெக்ஸ்ட் பிளஸ் தர இருக்கு. கேப்பா கேமரா எம்மஞ்ச காட்டணும். இப்படி நடந்துச்சு. கடைசியில அந்த வீட்டுல பேய் இருந்த மாதிரி இல்ல. ஆனா எங்களுக்கு அந்த வீட்டுல போய் அங்க போய் வெளியே போகும்போது ஒரு இது வேற. வெயில் இருக்கு, வேணாம், வெயில் ரொம்ப அடிக்கி. கரெக்டா வீட்டுக்கு உள்ள போகணும். நல்லா இருந்துச்சு, வீட்டுலாம் நல்லா இருந்துச்சு, வீட்டுக்குள்ளலாம் நல்லா தான் இருந்துச்சு. இவன் சொன்னா 3 வருஷமா அந்த வீட்டுல வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து 3 வருஷமா எந்த ஆள் நடமாட்டமும் இல்லாம, கெட்டதும் இல்லாம, எந்த இதுவும் இல்லாம அப்படியே தான் அந்த கம்பார்ட்மெண்ட் கிடக்குன்னு சொன்னா. ஜூம் பண்ணி காட்ட வேணாம், திரும்ப. ஓகே, நெக்ஸ்ட் நான் போய் பார்த்த வரைக்கும் அது வந்து புதுசா இருந்துச்சு. எல்லாமே புதுசா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னமோ இது பேர் இந்த மாதிரிலாம் தோணல. ஆனா அது வந்து ஏதோ ஒண்ணு நம்ம ட்ரைபேட் உடந்து கீழே விழுற அளவுக்கு நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு கேவலமா ட்ரைபேட் ஹேண்டில் பண்ணல. ட்ரைபேடும் அந்த அளவுக்கு கீழே விழுற அளவுக்கு அது ஒன்றும் இது கிடையாது. கரெக்டாக தான் இருந்துச்சு. ட்ரைபேடும் கரெக்டாக தான் இருந்திருக்கு. கேமராவும் கரெக்டாக இருந்தது. ஃபோன் வெயிட்ல ட்ரைபேட் நவுறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஃபோனே வெயிட் நம்மளுக்கு, நம்ம ஐஃபோன்னா ஃபோனே வெயிட் ரொம்ப கூட. ஸோ எப்படி ட்ரைபேட் கீழே விழுந்துச்சுன்னு தெரில. ட்ரைபேட் கீழே விழுந்து ஃபோனுக்கு எதுவும் ஆகலை, அதுதான் நல்லது. நம்மளுக்கு ஃபோன் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். நம்ம சேனல்ல இது பண்றது ரொம்ப கஷ்டம், ரன் பண்றது. பாருங்க, நான் இன்சைட் நின்று இருக்கேன், கேமராமேன் அன்சைட் பிடிச்சிட்டு இருக்காரு. இதுல இருந்து அவர் கேமரா லட்சணம் தெரியும். எந்த எவ்வளவு கேவலமான கேமராமேன். என் மூஞ்சிக்கு வாய்க்குள்ள உண்டா, எனக்குனே வந்து பிறக்காடுங்க. பாருங்களேன், ஒண்ணு என்னன்னா சேனல் விட்டு எங்க போனுச்சு, வீடு விட்டே போயிட்டாது. ஒண்ணு வீடியோ விட்டே போயிட்டு, இன்னொரு சேனல்ல இருந்து விட்டு என்ன சாவடிக்கான். வீடியோ அப்லோட் பண்ண ஏதாவது ஐடியாவும் கொடுக்கணும், ஏதாவது ஐடியா கொடுக்கணும். ஒண்ணு கேமரா தான் பிடிக்க தெரியல, ஏதாவது ஐடியாவது கொடுக்கணும். ஐடியா கொடுத்தான், அதுக்கு அடுத்த வீடியோ ஃபிளாப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் நம்ம இது நார்மலா இது செகண்ட் வீடியோ.
ஸோ நாளைக்கு உங்களுக்காண்டி அப்கமிங் ஒரு vlog இருக்கு. அந்த vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு கொடுத்த இன்ஸ்டாகிராம் ஒரு டாஸ்க். அது இன்ஸ்டாகிராமில் முந்தைய நம்மளுக்கு ஒரு டாஸ்க் வந்துச்சு. ப்ரோ நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு போய், அதாவது என் ஊர் பண்ண வேலை, நான் பண்ண வேலைக்கு போய் வீடியோ போடுங்க, கமெண்ட்ரி பாய்ஸ் கூட வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. கமெண்ட்ரி பாய்ஸ் முந்தைய என்னன்னா வீடியோ போட்டு இருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. அவங்க யூடியூப்ல கிடையாதுன்னு நினைக்கிறேன். பேர் கண்டிப்பா ஹோம் டூர் போடுறேன். ஹோம்ல யாரும் இல்லைன்னா ஹோம் டூர் போடுறேன். ஹோம்ல யாராவது இருந்தாங்கன்னா பிறகு ஹோம் டூர் வந்து ரொம்ப இதா இருக்கும். ஸோ இப்போ ஹோம்ல இருக்காங்க எல்லாரும். இதுதான் வாழை மரம், எங்க வீட்டுல பின்னாடி வாழை மரம் இன்னைக்கு. ஸோ இந்த ஸ்பாட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் கண்டிப்பா இந்த ஸ்பாட்ல இருந்து நம்ம வந்து ஒரு ஷூட் எடுப்போம். என்னது நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போதைக்கு நிறைய மெம்பர்ஸ் வேற தேவைப்படுறாங்க. நம்மகிட்ட அவ்வளோ மெம்பர்ஸ் இல்ல, நம்மகிட்ட டைம் வேற கம்மியா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட எய்ம் வந்து 1000K இப்போ அடிக்கணும் இந்த மாசத்துக்குள்ள இல்ல 3 வாரத்துக்குள்ளயா 3 வாரத்துக்குள்ள 1000K அடிக்கணும். நம்மளோட டார்கெட் அதுதான். பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் இஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நான் சீக்கிரம் எடிட் பண்ண பார்க்கேன். நாளைக்கு இந்த வீடியோ நாளைக்கு என்னைக்கு போஸ்ட் பண்ணு எனக்கு தெரியல, அதனால வாயம் இல்ல. ஏன்னா சில நேரம் நெட்டு புடிங்கிக்குது. நம்மளுக்கேன்னு பார்த்து விதி சுத்தமா சரியே இல்ல. ஒண்ணு நெட்டு புடிங்கிக்குது, இல்லன்னா கேமராமேனுக்கு வயித்தால போயிருது. அந்த மாதிரி சும்மா சொல்லக்கூடாது. இல்லையா இன்னைக்கு எதுக்கு வீடியோ பண்ணலாம்னு யோசிச்சோம்னா, ஸோ நம்ம vlog நம்பர் 2 நம்ம வந்து நம்ம vlogோட சிம்பிள், அதாவது நம்ம vlogோட சிம்பிள் ஆரா ஸ்குவாட். நம்ம வந்து மேக்ஸ்வெல் அஃபிஷியல்னு வச்சிருப்போம். திருப்பி வந்து சிம்பிள் நம்ம சிம்பிள் பேர் ஆரா ஸ்குவாட். கேமராமேன் இப்போ தான் கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணியிருக்காரு, அது ஃபோட்டோ எடுத்திருக்காரு, வேற ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ தான் எடுத்தீங்க. அதை நம்ம வந்து கிரியேட் பண்ணி அந்த லோகோ வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜில் வைப்போம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக 500 அடிச்சிங்கன்னா படிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அந்த இதை நம்ம பேக் பேஜில் போஸ்டரில் கண்டிப்பாக 500 போஸ்டர் போடுறோம். நெக்ஸ்ட்டு சிம்பிள் வந்து மாற்றப்படும். சிம்பிள் நம்ம சேனலுக்கு வந்து லோகோ கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் லோகோ நைட்டில் கிரியேட் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. கேமராமேன் பார்த்தாரு, லோகோ நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு கேமரா ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. மணி எத்தனைன்னு தெரில, மணி வந்து 4:28 ஆகுது. ஸோ நான் இந்த vlog போட்டதுக்கு காரணம் நம்ம vlogோட சிம்பிள் வந்து சொல்கிறது தான். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம vlogோட சிம்பிள். இது நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் டிஃப்ரெண்டாக வச்சாங்க. அதான் நம்மளுக்கு vlog சிம்பிளே கிடைக்கல கடைசி வரைக்கும். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு சைடில் வச்சுட்டாங்க. அவங்க புது ஸ்டைலில் வித்தியாசமாக கிரியேட் பண்ணி வச்சாங்க. நம்ம ஸ்டைலில் எப்படி கொண்டு வர, அதான் நம்ம மாற்றி போடுவோமேன்னு சொல்லிட்டு நம்மளே மாற்றி எடி போட்டோம். அதான் ஆரா ஸ்குவாட். எதுனாலும் ஆரா ஆரா. நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனல் பேர் ஆரான்னு மாறுன்னு நினைக்கிறேன். ஆரா தான் வைக்க போகிறோம். ஏன்னா ஆரான் முந்திலேருந்தே நம்ம வந்து என்னோட சேனல் பேஜில் ஃபுல்லும் ஆரான்னு ஒரு இருக்கும். நம்ம யூடியூப் பேஜில் மட்டும்தான் ஆறாதுன்னு கிடையாது. கண்டிப்பாக ஆரான்னு கொண்டு வருவோம். ஆனால் நீங்கள் மேக்ஸ் லைஃப்னு போட்டு A14 இருக்கும். அது ஏக்கு காரணம் ஆரா தான். ஏவோட ஃபுல் ஃபார்ம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஆரா ஸ்டார்ட் ஆகுது. யாரு எந்த டீம்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து RCB ஃபேன், அதுக்காண்டி CSK ஃபேன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போறேன். கேமராமேன் CSK ஃபேன் தான். கேமராமேன் CSK ஃபேனு, நான் வந்து RCB ஃபேனு. நீங்க வந்து கேமராமேனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா CSKன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா RCBன்னு கமெண்ட் பண்ணுங்க. RCBன்னு நிறைய கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா தமிழ்நாட்டுல இருந்துட்டு RCBக்கு சப்போர்ட் பண்றீங்களா ப்ரோன்னு நிறைய பேர் கேட்பீங்க. தமிழ்நாட்டுல அதெல்லாம் கிடையாது. நான் வந்து விராட் கோலி ஃபேனு. நான் விராட் கோலி ஃபேனா இருக்கிறதுனால தான் நான் வந்து RCBக்கு சப்போர்ட் பண்றேன். மற்றபடி நம்மளுக்கு ஒன்றும் மற்றபடி அந்த டீமுக்காண்டி லாயலா இருக்கிறது. ஸோ அதனாலையும் நான் அந்த டீமுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றேன். ரொம்ப வருஷமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் RCBக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். என்னதான் நடந்தாலும் நாளைக்கு ஒரு vlog நாங்கள் எடுப்போம். அதான் அவங்ககிட்ட சொன்னேன், பண்ணாலைக்கு போய் நாங்கள் எங்கள் ஊருக்கு போய் vlog எடுக்க போகிறோம். எல்லாரும் மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இந்த சைடு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க.
பிறகு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஏன்னா ஷேர் பண்ண மறந்துடுறீங்க. ஏன்னா நம்ம இப்போ நான் அவ்வளோ போக மாட்டேங்கி. முந்தி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சு பிச்சுக்கிட்டு போனுச்சு, இப்போ சப்ஸ்கிரைபர்ஸே வர மாட்டேங்கி. ஏன்னு எனக்கும் தெரியல. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றேன்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விளையாண்டு நான் நேரத்துக்கு எங்களை 400 எங்க அடிக்க விட்டாங்க, அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. 400 அடிச்சிட்டோம், அடிச்சு திரும்ப 399க்கு வர வச்சுட்டு திரும்ப 400 அடிக்க வச்சாங்க. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது, நிறைய பேர் வச்சு விளையாண்டது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய். ஆரா ஸ்குவாட்.